2023ஆம் ஆண்டு வெளியான ஜெயிலர் படத்தின் தொடர்ச்சியாக உருவாகும் ஜெயிலர் 2 படத்தில் முதல் பாகத்தில் அவரது மனைவி ரம்யா கிருஷ்ணனும் நடிக்கிறார். இதில் சிவராஜ்குமாரும் நடிக்கிறார். முதல் படத்தில் சிறப்பு தொடரில் நடித்த நடிகர் இந்த தொடரிலும் ஒரு பகுதியாக இருப்பதை சமீபத்தில் உறுதிப்படுத்தினார். மோகன்லால் மற்றும் ஜாக்கி ஷெராப் ஆகியோர் இந்த படத்தில் சிறிய வேடங்களில் நடித்திருந்தாலும் இரண்டாம் பாகத்தில் மீண்டும் நடிப்பார்களா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நடிகர் ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பை எப்போது முடிப்போம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் படப்பிடிப்பு பெரும்பாலும் டிசம்பருக்குள் முடிந்துவிடும் என்றார். மேலும் கூலி படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். இந்த படம் 2026 பொங்கலில் வெளியாகும் என சமீபத்திய பேட்டியில் கலாநிதி மாறன் அறிவித்திருந்தார். அதே தினத்தில் தான் நம்ம தளபதி நடிக்கும் ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகுது. எனவே பொங்கலுக்கு மிகப்பெரிய கிளாஷ் இருக்காம். இன்று செய்தியாளர்களை சந்தித்த ரஜினி சாரிடம் இந்த கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் தளபதி வந்தால் தள்ளிதான் போகணும் என சொல்லியிருக்கிறார். அப்போ தளபதிக்காக ஜெயிலர் 2 படத்தை தள்ளி வைக்கிறாரா தலைவர் என கிசுகிசுக்கள் எழுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். ரஜினி சாரின் திரைப்படங்களுக்கு அவரது இசை வெளியீட்டு விழாவே பெரிய ப்ரொமோஷனாக அமைந்து வருகிறது. ஜெயிலர், வேட்டையன் என சில திரைப்படங்களில் அவர் பேசிய விஷயங்களும் வைரலாகி இருக்கிறது. கூலி படம் அடுத்த மாதம் வெளியாக இருக்கும் நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் எப்போது நடக்கும் என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்துக் கொண்டுள்ளனர். எப்போதும் ரஜினி சார் படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கள் பிரம்மாண்டமாக நேரு விளையாட்டு அரங்கில் நடக்கும். கூலி படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் அங்குதான் நடக்க இருப்பதாக கூறப்படுகிறது. வரும் ஜூலை 27ஆம் தேதி இந்த இசை வெளியீட்டு விழா நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக ரசிகர்கள் காத்துக் கொண்டுள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.